வெல்கம் டு பியர் கல்யாண் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்ல லட்டு செய்வோமா? கடலை மாவுல கட்டி இல்லாம இருந்தாதான் நமக்கு பூந்தி செய்யல நல்லா இருக்கும். அதனால மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் மாவெல்லாம் சலிச்சாச்சு. அந்த கட்டியெல்லாம் லைட்டா அமுக்கி விட்டுட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவு ரெடி. இதுல நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கிப்போம். பூந்தி செய்யறதுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும், ஒரு வழியா சேர்த்துறாதீங்க. நிறைய தண்ணி சேர்த்து கலக்கையில என்னாவும் கட்டிப்பட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கையில அது கட்டிப்படாம நல்லா கலக்க வரும். நீங்க விஸ்கு வச்சு கலக்கிக்கோங்க, அப்பதான் மாவு ஈவனா கலக்க வரும். கரண்டினா அப்படி கரண்டியில கொஞ்சம் ஒட்டிக்கும், நல்லா ஆயிடும். விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. பார்த்தா நல்லா குச்சி மாதிரி ஊற்றணும். அதில் ஃபர்ஸ்ட் 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு பேன்ல 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை சரியா இருக்கும். இதுக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துப்போம். சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. ஸ்டவ் இப்போதான் நல்லா சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மேலே பொங்கி வரும் நுரைச்சிக்கிட்டு. அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடணும். இன்னும் நல்லாவே நுரை கட்டி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நுரைச்சி வந்த உடனே தான் நம்ம இப்போ பதம் பார்க்கணும். ஒரு கம்பி பதம் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு ஈவனா பூந்தி வெந்தோடனே எடுக்க வசதியா இருக்கும். நான் ஸ்டேன் எடுத்து வச்சிருக்கேன், அதில் ஊற்றணும். அதை வச்சுக்கணும். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ண ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ பூந்தி போட பூந்தி கரண்டி எடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொரு கரண்டியா மாவு சேர்த்து பூந்தி சுட வேண்டியதான். பூந்தி போட்டோன்னே கீழே உருண்டை அழகாக கிளம்பி வருது பாருங்க. நம்ம பூந்தி போடவே மேலே கிளம்பி வந்துடும். வந்தோடனே நம்ம எடுக்க வேண்டியதான். ஏன்னா இது நம்ம ஸ்வீட் பூந்தி பண்றதுனால ரொம்ப நேரம் அடுப்புல இருக்கக்கூடாது, உடனே எடுத்துடலாம். ஒரு பூந்திகள்ல சேர்க்க வேண்டியது ஜீரால ஊறிட்டு இருக்க பூந்திக்குள்ள. எவ்வளவு புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இதை தூக்கி நம்ம ஜீரால சேர்த்துருவோம். இப்போ நம்ம ஜீரால சேர்த்தாச்சு கேஷ்யூ கிஸ்மிஸ்லாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லட்டு பிடிக்க வேண்டியதான். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து லட்டு பிடிக்க வேண்டியதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching. Like, share and subscribe for more videos.